எஸ்ஆர்எம் யூடியூப் சேனலில் பயணிக்கக்கூடிய போட்டித் தேர்வாளர்கள் அனைவருக்கும் வணக்கம். போட்டித் தேர்வில் வெற்றி பெறுவதற்கு எங்களுடைய சேனல் உங்களுக்கு ஒரு நல்ல வழியையும் வாய்ப்பையும் தேடித்தரும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறோம். தொடர்ந்து எங்களுடைய யூடியூப் சேனலை பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். இன்றைக்கு ஒரு வாசகத்தோட ஆடியோவுக்குள்ளே போகலாம். யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என்று பாரதியார் சொன்னதைப் போல நாம் தமிழ் மொழியை கற்பது மட்டுமின்றி தொடர்ச்சியாக படித்து கொண்டிருப்போம். நிச்சயமான முறையில் வெற்றி பெறுவதற்கு நமக்கு ஒரு அரசு வேலை கிடைக்கும் என்பதை விடாமுயற்சியுடனும் தன்னம்பிக்கையுடனும் போராடுங்கள். நிச்சயமான முறையில் நீங்கள் போட்டித் தேர்வில் எளிதில் வெல்ல முடியும் என்பதையும் நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். வாங்க நண்பர்களே, இன்றைக்கு தமிழிலிருந்து சில வினாக்களை பார்க்க போகிறோம். உச்சந்தலையில் ஆணி அறைந்தது போல என்ற உவமையால் விளக்கப்படும் பொருள் என்ன? விடை உறுதி. செந்தமிழும் சுவை போல என்ற உவமையால் விளக்கப்படும் பொருள் என்ன? விடை ஒற்றுமை. கடலில் இறைத்த பெருங்காயம் போல என்ற உவமையால் விளக்கப்படும் பொருள். விடை பயனற்றது. நீரும் நெருப்பும் போல என்ற உவமையால் விளக்கப்படும் பொருள் என்ன? விடை விலகுதல். சீரிய நாகம் போல என்ற உவமையால் விளக்கப்படும் பொருள். விடை கோபம். குடத்தில் இட்ட விளக்கு போல என்ற உவமையால் விளக்கப்படும் பொருள். விடை இகழ்ச்சி. பாய்மரம் காய்ந்தது போல என்ற உவமையால் விளக்கப்படும் பொருள். விடை விழுதல். மலரும் மணமும் போல என்ற உவமையால் விளக்கப்படும் பொருள். விடை ஒற்றுமை. கடன்பட்டார் நெஞ்சம் போல என்ற உவமையால் விளக்கப்படும் பொருள். விடை பார்த்தீங்கன்னா வருத்தம் மற்றும் கலக்கம். கண்ணை கட்டி காட்டில் விட்டது போல என்ற உவமையால் விளக்கப்படும் பொருள். விடை துன்பம். சிதறிய முத்து போல என்ற உவமையால் விளக்கப்படும் பொருள். விடை பயனின்மை. மேகம் கண்ட மயில் போல என்ற உவமையால் விளக்கப்படும் பொருள். விடை மகிழ்ச்சி. பகலவனை கண்ட பனி போல என்ற உவமையால் விளக்கப்படும் பொருள். விடை நீங்குதல். இலவு காத்த கிளி போல என்ற உவமையால் விளக்கப்படும் பொருள். விடை ஏமாற்றம். அகழ்வாரை தாங்கும் நிலம் போல என்ற உவமையால் விளக்கப்படும் பொருள். விடை பொறுமை. கொட்டி அளத்தல் போல என்ற உவமையால் விளக்கப்படும் பொருள். விடை மிகுதியாக பேசுதல். இடி விழுந்த மரம் போல என்ற உவமையால் விளக்கப்படுவது. விடை வேதனை. இஞ்சி தின்ற குரங்கு போல என்ற உவமையால் விளக்கப்படும் பொருள். விடை விழித்தல். ஆழம் தெரியாமல் காலை விட்டது போல என்ற உவமையால் விளக்கப்படும் பொருள். விடை திட்டமிடாத செயல். இரும்பை கண்ட காந்தம் போல என்ற உவமையால் விளக்கப்படும் பொருள். விடை கவர்ச்சி. ஆப்பறைந்த மரம் போல என்ற உவமையால் விளக்கப்படும் பொருள்.
விடை உறுதி. நகமும் சதையும் போல என்ற உவமையால் விளக்கப்படும் பொருள். விடை இணை பிரியாமை. தாயை கண்ட சேயை போல என்ற உவமையால் விளக்கப்படும் பொருள். விடை மகிழ்ச்சி. மழை காணா பயிர் போல என்ற உவமையால் விளக்கப்படும் பொருள். விடை வாடுதல். ஆன்றளர்ந்த மரம் போல என்ற உவமையால் விளக்கப்படும் பொருள். விடை புத்துணர்வு. அனலில் விழுந்த புழு போல என்ற உவமையால் விளக்கப்படும் பொருள். விடை வேதனை. பத்திரை மாற்று தங்கம் போல என்ற உவமையால் விளக்கப்படும் பொருள். விடை பெருமை. கண்கட்டு வித்தை போல என்ற உவமையால் விளக்கப்படும் பொருள். விடை மாயத்திரை. நாயும் பூனையும் போல என்ற உவமையால் விளக்கப்படும் பொருள். விடை பகை. அனலில் பட்ட மெழுகு போல என்ற உவமையால் விளக்கப்படும் பொருள் என்ன? விடை உருகுதல். பழம் நழுவி பாலில் விழுந்தது போல என்ற உவமையால் விளக்கப்படும் பொருள் என்ன? விடை இரட்டிப்பான மகிழ்ச்சி. நன்றி நண்பர்களே. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். உங்களுடைய கமாண்டையும் மறக்காமல் தெரிவிங்க. இந்த வினாக்கள் அனைத்தும் உங்கள் வாழ்க்கைக்கு ஒரு மதிப்பெண்களை கூட்டித்தரும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி.